Welcome to Nardar Academy. இந்த வீடியோவில் கன்வர்ஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இன்டூ இன்டெக்ரல் ஈக்குவேஷன் இந்த டாபிக் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் இன்டெக்ரல் ஈக்குவேஷனோட பேசிக்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் இப்போ ஒரு குவிக் ரீகேப் பார்த்துட்டு நம்ம இந்த ப்ராப்ளம்ஸ் போடலாம். ஃபஸ்ட்டு இன்டெக்ரல் ஈக்குவேஷன் அப்படின்னா என்னன்னாக்க ஒரு ஈக்குவேஷனில் அன்னோன் ஃபங்க்ஷன் வந்து வித்தின் த இன்டெக்ரல் சைன் இருந்ததுன்னா அந்த ஈக்குவேஷன் பேர் இன்டெக்ரல் ஈக்குவேஷன். இப்போது இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ஒய்ன்றது தான் அன்னோன் ஃபங்க்ஷன். அந்த அன்னோன் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இட் அப்பியர்ஸ் இன்சைட் த இன்டெக்ரல் சைன் இல்லையா? இன்டெக்ரல் சைனுக்குள்ளே நம்மளோட அன்னோன் ஃபங்க்ஷன் வந்தது அப்படின்னாக்க அந்த ஈக்குவேஷன் பேர் தான் என்னது? இன்டெக்ரல் ஈக்குவேஷன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இன்டெக்ரல் ஈக்குவேஷனில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து வோல்ட்ரா ஈக்குவேஷன், இன்னொன்று வந்து ஃப்ரெடோம் ஈக்குவேஷன். என்ன டிஃப்ரென்ஸ் வோல்ட்ரா ஈக்குவேஷனுக்கும் ஃப்ரெடோம் ஈக்குவேஷன்ஸ்க்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வோல்ட்ரா ஈக்குவேஷனில் லிமிட் வந்து எக்ஸில் வரும். ஓகேவா? லிமிட் வந்து எக்ஸில் வந்ததுன்னா அது வந்து வோல்ட்ரா ஈக்குவேஷன். லிமிட் வந்து எக்ஸ் இல்லாமல் கான்ஸ்டன்ட்ஸ் ஏபியாக இருந்ததுன்னா அது ஃப்ரெடோம் ஈக்குவேஷன். ஓகேவா? இந்த பேசிக்ஸ் எல்லாமே நம்ம ஃபஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கன்வர்ஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இன்டூ இன்டெக்ரல் ஈக்குவேஷன் இதுதான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதுக்கு வந்து முக்கியமாக ஒரு 2 ரிசல்ட்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ரிசல்ட்ஸ் என்னன்றது பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து கன்வர்ஷன் ஆஃப் மல்டிபிள் இன்டெக்ரல் டு சிங்கிள் இன்டெக்ரல். இது வந்து ஜென்ரல் கான்செப்ட் தான் இது. பட் இந்த ப்ராப்ளம் போடும்போது இதை நிறைய யூஸ் பண்ணுறதுனால இது ஒரு தடவை பார்த்துட்டு ப்ராப்ளம்ஸ் போடலாம். ஸோ இப்போ n டைம்ஸ் இன்டெக்ரேஷன் இருக்குன்னு வச்சுப்போம். ஓகேவா? இன்டெக்ரல் a to t2, இன்டெக்ரல் a to t3 எக்ஸெட்ரா இன்டெக்ரல் a to x. ஸோ n டைம்ஸ் வந்து n இன்டெக்ரல் இருக்குது ஆஃப் த ஃபங்க்ஷன் y of t dt1 dt2 எக்ஸெட்ரா dtn. இப்படி இருந்ததுன்னா இதை சிங்கிள் இன்டெக்ரலாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா n இன்டெக்ரல்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ 1/n-1 ஃபேக்டோரியல் இன்டெக்ரல் a to x x minus t power n minus 1 into y of t dt. ஓகேவா? கன்வர்ஷன் ஆஃப் மல்டிபிள் இன்டெக்ரல்ஸ் இன்டூ சிங்கிள் இன்டெக்ரல். இது ஒரு ஃபார்முலா. அடுத்த ஃபார்முலா என்னென்னா லிப்னிட்ஸ் ரூல் ஃபார் டிஃப்ரென்சியேஷன் அண்டர் இன்டெக்ரல் சைன். அதாவது நமக்கு தெரியும் இன்டெக்ரேஷனும் டிஃப்ரென்சியேஷனும் இன்வர்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் இல்லையா? ஸோ ஒரு ஃபங்க்ஷனை நம்ம இன்டெகிரேட் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், நமக்கு சேம் ஃபங்க்ஷன் தான் எகெயின் கிடைக்கும். அது நமக்கு நல்லாவே தெரியும். பட் இப்போ இங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க ஐ ஹாவ் அ ஃபங்க்ஷன் எஃப் விச் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் 2 வேரியபிள்ஸ் எக்ஸ் அண்ட் டி. ஓகேவா? எஃப்ன்றது ஃபங்க்ஷன் ஆஃப் 2 வேரியபிள்ஸ் எக்ஸ் அண்ட் டி. இதை நம்ம இன்டெகிரேட் பண்ணுறோம். லிமிட்ஸும் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸாகவே இருக்குது. லிமிட்ஸும் என்னவா இருக்குது? ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸாகவே இருக்குது. இதை சப்போஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் இது சிங்கிள் வேரியபிளாக இருந்ததுன்னா டிஃப்ரென்சியேஷன் இன்டெகிரேஷன் ரெண்டுமே இன்வர்ஸ் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன கிடைச்சிருப்போம்? இன்வர்ஸ் ஆப்ரேட்டர்ஸாக இருக்கிறதுனால இந்த சேம் ஃபங்க்ஷன் எஃப் தான் கிடைக்கும். பட் இது வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் 2 வேரியபிள்ஸ் அப்படின்றதுனால இங்கே என்ன சேஞ்சஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் இப்போ எஃப்ஐ வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எஃப் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் 2 வேரியபிள்ஸ் இல்லையா? அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும்? பார்ஷியல் டெரிவேட்டிவ் ∂f/∂x dt ப்ளஸ். ஓகேவா? இது ஒன்று தான் இன்டெக்ரல் சைன். ஓகேவா? ஸோ இங்கே வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் 2 வேரியபிள்ஸ் இருக்கிறதுனால பார்ஷியல் டெரிவேட்டிவ் போட்டுக்கிறோம். ப்ளஸ் அடுத்தது என்ன பண்ணணும்னா லிமிட் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்ம என்ன அப்ளை பண்ணுவோம்? அப்பர் லிமிட் தானே அப்ளை பண்ணுவோம். ஸோ இந்த எஃப்பில் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணிக்கோங்க. f of x, h of x இன்டூ இந்த அப்பர் லிமிட்டை டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் அப்பர் லிமிட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஓகேவா? அடுத்தது மைனஸ். எப்போவுமே அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் தானே போடுவோம், அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. மைனஸ். இப்போ லோயர் லிமிட் அப்ளை பண்ணுங்கள். f of x, g of x இன்டூ இந்த டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் த லோயர் லிமிட். ஓகேவா? ஸோ இன்டெக்ரல் ஆஃப் டெரிவேட்டிவ் ஆஃப் f ப்ளஸ் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணி டெரிவேட்டிவ் ஆஃப் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணி டெரிவேட்டிவ் ஆஃப் லோயர் லிமிட். ஸோ இந்த 2 ஃபார்முலாஸும் ப்ராப்ளமில் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்காக இங்கே ஒரு ஜஸ்ட் ஒரு ரிமைண்டர் ஆஃப் த 2 ஃபார்முலாஸ். ரைட்டா? ஸோ இப்போ ஸ்ட்ரைட்டாக ப்ராப்ளம்ஸ் போடலாம். First problem, show that the function y of x equal to 1 plus x square power minus 3/2 is a solution of the Volterra integral equation y of x equal to 1 by 1 plus x square minus integral 0 to x t by 1 plus x square into y of t dt. இது என்ன ப்ராப்ளம்னா இந்த y வந்து இந்த இன்டெக்ரல் ஈக்குவேஷனோட சொல்யூஷன் தான்றதை ப்ரூவ் பண்ணணும். இது வந்து வோல்ட்ரா ஈக்குவேஷன் இன்டெக்ரல் ஈக்குவேஷன். ஃபஸ்ட்டு இது ஏன் இன்டெக்ரல் ஈக்குவேஷன்னா y வந்து அன்னோன் ஃபங்க்ஷன், அந்த அன்னோன் ஃபங்க்ஷன் வந்து வித்தின் த இன்டெக்ரல் சைன் இருக்குது, அதனால் இது இன்டெக்ரல் ஈக்குவேஷன். இதை ஏன் வோல்ட்ரா டைப் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னாக்க லிமிட்ஸ் வந்து 0 to x இருக்குது இல்லையா? ஸோ எக்ஸ் லிமிட்டில் வந்தாலே அது வந்து வோல்ட்ரா இன்டெக்ரல் ஈக்குவேஷன் தான். ரைட்டா? ஓகே. ஸோ இப்போ இது சிம்பிள் தான் இந்த ப்ராப்ளம். இது வந்து இதோட சொல்யூஷன் ப்ரூவ் பண்ணணும் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு இப்போ ஈக்குவேஷன் எடுத்துப்போம். y of x equal to 1 by 1 plus x square minus integral 0 to x t into
y of t by 1 plus x square dt. ஸோ இப்போ இந்த y of tக்கு பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ y of x is equal to 1 plus x square power minus 3 by 2. ஸோ இங்கே y of tக்கு பதிலாக 1 plus t square power minus 3 by 2 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா என்ன ஆகும் உங்களுக்கு 1 by x square minus. ஸோ இந்த 1 by x square வந்து இங்கே பொறுத்த வரைக்கும் இந்த இன்டெக்ரல் சைன் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ கான்ஸ்டன்ட் டேர்ம். ஏன்னா இன்டெகிரேஷன் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு t தான். ஸோ 1 by 1 plus x square into integral 0 to x 1 plus t square power minus 3 by 2 into இந்த t இருக்கு இல்லையா, இப்போ நான் இதை இன்டெகிரேட் பண்ணணும். இன்டெகிரேட் பண்ணுறதுக்காக ஒன்று யூடிவி மெத்தடில் போடலாம், இல்லை இங்கே பாருங்களேன், இப்போ இங்கே இது வந்து 1 plus t ஸ்கொயரில் இருக்கா. ஸோ நான் இதையும் ரீரைட் பண்ணிக்கிறேன். இதை எப்படி ரீரைட் பண்ணிக்கலாம், டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் 1 plus t ஸ்கொயர் பை 2 போட்டுக்கலாமா. ஏன்னா இன்டெகிரேஷன் ஈஸியாக போடுறதுக்காக நான் போட்டுக்கிறேன். என்னோட ஃபங்க்ஷன் வந்து 1 plus t ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. அதனால் t dtக்கு பதிலாக நான் என்ன போட்டுக்கிறேன், டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் 1 plus t ஸ்கொயர் பை 2. இல்லை அப்படின்னாக்கா யூடிவி மெத்தடில் நீங்கள் இன்டெகிரேட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இது வந்து நார்மல் இன்டெகிரேஷன் தான். ஸோ இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 1 plus t ஸ்கொயர் பவர் minus 1 by 2 by minus 1 by 2. ஸோ இப்போ லிமிட்ஸ் அப்ளை பண்ணிப்போம். லிமிட் வந்து 0 to x. ஸோ 1 by 1 plus x square plus 1 by 1 plus x square into 1 plus x square power minus half minus 1. That is upper limit minus lower limit substitute பண்ணும்போது உங்களுக்கு என்ன வந்துடும், வேல்யூ 1 தான். ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வருது, 1 by 1 plus x square plus 1 by 1 plus x square the whole power 3 by 2 minus 1 by 1 plus x square. ஸோ y of x equal to என்ன ஆன்சர் வருது உங்களுக்கு, 1 plus x square power minus 3 by 2. ஸோ கிடச்சிச்சு இல்லையா. ஸோ 1 plus x square the whole power minus 3 by 2 is the solution of the given integral equation. Okay. Next problem, convert the following differential equation into integral equation. So what is the differential equation, y double dash plus y equal to 0 with y of 0 equal to y dash of 0 equal to 0. ஓகேவா, இதான் இன்டெக்ரல். இதை தான் இன்டெக்ரல் ஈக்குவேஷனை நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம் இந்த கண்டிஷன்ஸோட. ஓகேவா, இது பேர் என்ன சொல்லுவோம்னாக்கா இனிஷியல் கண்டிஷன். இனிஷியல் கண்டிஷன் அப்படின்னா என்னன்னாக்கா அட் 0, 0னாலே இனிஷியல் பாயிண்ட் தானே. 0ல் ஃபங்க்ஷனோட வேல்யூவும் டெரிவேட்டிவோட வேல்யூவும் கொடுத்துருக்காங்க இல்லையா. அட் த பாயிண்ட் 0 the value of the function is equal to 0. again at the point 0 value of the derivative is equal to 0. ஸோ இந்த ப்ராப்ளம் பேர் இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ரைட். ஸோ இப்போ இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, y டபுள் டேஷ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 0. இதை ரீரைட் பண்ணிங்கன்னா y டபுள் டேஷ் ஈக்குவல் டு மைனஸ் ஒய். ஜஸ்ட் இதை இன்டெகிரேட் பண்ணுங்கள். இன்டெகிரல் 0 to x, இன்டெகிரேட் போத் சைட்ஸ் ஃப்ரம் 0 to x. ஸோ இன்டெகிரல் 0 to x y டபுள் டேஷ் ஆஃப் x இன்டூ dx இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்டெகிரல் 0 to x y ஆஃப் x dx. ஸோ இங்கே இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா என்ன வரும், இது சிங்கிள் வேரியபிள் தான் இல்லையா. ஸோ அப்போ இதை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா y டபுள் டேஷ் வந்து y டேஷ் ஆயிடும். y டேஷ் ஆஃப் x வித்தின் த லிமிட் 0 to x ஈக்குவல் டு இன்டெகிரல் 0 to மைனஸ் 0 to x y ஆஃப் x இன்டூ dx. ஸோ இப்போ லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா y டேஷ் ஆஃப் x மைனஸ் y டேஷ் ஆஃப் 0 ஈக்குவல் டு மைனஸ் இன்டெகிரல் 0 to x y ஆஃப் x dx. ஸோ இப்போ ரைட் சைடு அப்படியே தான் மெயின்டைன் பண்ண போகிறோம், அதில் எதுவும் சேஞ்சஸ் கிடையாது. இப்போ லெஃப்ட் சைட் பாருங்களேன், y dash of 0, y dash of 0க்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா y dash of x equal to integral 0 to x y of x into dx. ஓகேவா. ஸோ இப்போ அகெயின் ஒரு டெரிவேட்டிவ் இருக்கு இல்லையா. ஸோ நம்மளோட இன்டெக்ரல் ஈக்குவேஷன் அதில் டெரிவேட்டிவ் எதுவுமே இருக்கக்கூடாது, ஃபங்க்ஷனும் இன்டெக்ரல் சைனும் தான் இருக்கணும். ஸோ அப்போ இன்னொரு டைம் நம்ம இன்டெகிரேட் பண்ணுவோம். இன்டெக்ரல் 0 to x y dash of t to dt is equal to, நீங்கள் y dash of xனும் எடுத்துக்கலாம் tனும் எடுத்துக்கலாம், அது ஒன்றும் சேஞ்சஸ் வராது. ஏன்னா நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் தான், சரி வித் லிமிட் வந்து 0 to x தான் இருக்குது. ஸோ இதை இப்படியேவும் நீங்கள் இன்டெகிரேட் பண்ணலாம், இல்லை t போட்டும் பண்ணலாம், அதில் ஒன்றும் சேஞ்சஸ் கிடையாது. ஓகேவா. ஸோ ஈக்குவல் டு மைனஸ் இன்டெக்ரல் 0 to x இன்டெக்ரல் 0 t, ஆல்ரெடி ஒரு இன்டெக்ரல் இருக்குது, இப்போ இன்னொரு இன்டெக்ரல் போடுறோம் y of t into dt. இங்கேயும் அதே தான் நான் சொல்கிறேன், நீங்கள் எக்ஸ்னே மெயின்டைன் பண்ணிட்டு கூட ப்ராப்ளம் ப்ரொசீட் பண்ணலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. எதுக்காக நான் இங்கே t கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னாக்கா, இப்போ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டபுள் இன்டெக்ரல் வருது இல்லையா. அப்போ டபுள் இன்டெக்ரல் வரும்போது டபுள் இன்டெக்ரல் 0 to xன்னு வரும், y of x dxன்னு வரும். அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது நான் உங்களுக்கு லெப்னிட்ஸ் தியரம் ஒன்று சொன்னேன் இல்லைங்களா. சார் லெப்னிட்ஸ் தியரம் இல்லை, மல்டிபிள் இன்டெக்ரல் டு சிங்கிள் இன்டெக்ரல் கன்வர்ஷன் ஃபார்முலா சொன்னேன் இல்லையா. அப்போ கன்ஃபியூஸ் ஆகும், அதனால் இங்கே டீன் மாற்றிருக்கேன். உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது, எக்ஸ்ன்னு இருந்தாலும் கரெக்டாக தான் போடுவீங்க அப்படின்னாக்கா நீங்கள் எக்ஸ்னே மெயின்டைன் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகேவா. ஸோ இப்போ லெஃப்ட் சைட் பார்ப்போம். இதை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா y டேஷ் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா y ஆஃப் எக்ஸ், லிமிட் அப்ளை பண்ணோன்னா y ஆஃப் எக்ஸ் மைனஸ் y ஆஃப் 0 ஈக்குவல் டு, இப்போ இது டபுள் இன்டெக்ரல் இருக்கு இல்லையா. ஸோ டபுள் இன்டெக்ரல்னால் என்ன போடணும், 1/1 ஃபேக்டோரியல். எத்தனை இன்டெக்ரல் இருக்கோ அதில் ஒன்று ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. டபுள் இன்டெக்ரல் இருக்கிறதுனால 1/1 ஃபேக்டோரியல் இன்டெக்ரல் 0 to x மைனஸ் t பவர் டபுள் இன்டெக்ரல்ன்றதுனால பவர் 1 தான் வரணும் இன்ட்டு y ஆஃப் டி டிடி. அந்த மல்டிபிள் இன்டெக்ரல் டு சிங்கிள் இன்டெக்ரல் கன்வர்ஷன் ஃபார்முலா தான் இங்கே நான் அப்ளை பண்ணியிருக்கேன். சரியா. ஓகே.
ஸோ y of x is equal to minus integral 0 to x x minus t into y of t dt. இங்கே நீங்கள் எக்ஸ்னே மெயின்டைன் பண்ணால் கூட நீங்கள் இங்கே ஃபார்முலா வரும்போது என்ன ஆகணும், நியூ வேரியபிள் t தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட இன்டெக்ரல் ஈக்குவேஷன். ஸோ இப்போ இது என்ன இன்டெக்ரல் ஈக்குவேஷனாக உங்களுக்கு ரெடியூஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா வோல்ட்ரா ஈக்குவேஷனாக ரெடியூஸ் ஆயிருக்கு. ஏன் வோல்ட்ரா இன்டெக்ரல் ஈக்குவேஷன் சொல்கிறோம் அப்படின்னா லிமிட்ஸ் பார்த்தீங்கன்னா 0 to x. எப்போவுமே உங்களுக்கு வந்து இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் கொடுத்தாங்கன்னா, இனிஷியல் வேல்யூனா நான் என்ன சொன்னேன், 0ன்ற பாயிண்டில் ஃபங்க்ஷனோட வேல்யூவும் அதோட டெரிவேட்டிவோட வேல்யூவும் கொடுத்துருந்தா அது பேர் என்னது, இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம். இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது, அது பேர் என்னது, பவுண்ட்ரி வேல்யூ ப்ராப்ளம். பவுண்ட்ரி வேல்யூ ப்ராப்ளம் அப்படின்னாக்க ஜீரோலையும் கொடுத்துருப்பாங்க, அடுத்தது இன்னொரு எனி அதர் பாயிண்ட். ஓகேவா? ரெண்டு வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க, ஒன்று வந்து 0, இன்னொன்று வந்து எனி அதர் பாயிண்ட். அதுவும் ப்ராப்ளம் போடுவோம் நம்ம. சரியா? ஸோ இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் கொடுத்தா எப்போவுமே அது வந்து வோல்ட்ரா ஈக்குவேஷனாக தான் உங்களுக்கு வோல்ட்ரா இன்டெக்ரல் ஈக்குவேஷனாக தான் கன்வெர்ட் ஆகி வரும். ரைட்டா? இது ஒரு சின்ன ட்ரிக்கு. நம்ம வந்து சூஸ் த பெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு சின்ன ட்ரிக் எலிமினேட் பண்ணுறதுக்கு, ஆன்சர் எலிமினேட் பண்ணி பார்க்குறதுக்கு இது ஒரு சின்ன ட்ரிக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம். Convert the differential equation into integral equation. Y double dash plus lambda xy equal to f of x, where y of 0 equal to 1 and y dash of 0 equal to 0. ஸோ இதுவும் இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் தான். ஏன் இனிஷியல் வேல்யூன்னு சொல்கிறேன்னா, 0ன்ற பாயிண்டில் ஒய்யோட வேல்யூவும் 0ன்ற பாயிண்டில் ஒய் டேஷோட வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து என்னது, இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம். இதை நம்ம வந்து இன்டெக்ரல் ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ கிவன் ஈக்குவேஷன் ரீரைட் பண்ணிப்போம். y double dash of x equal to f of x minus lambda xy. ஸோ இன்டெகிரேட் from 0 to x. So 0 to x y double dash equal to integral 0 to x f of x dx minus lambda into integral 0 to x x into y of x dx. So இப்போ இதை integrate பண்ணனா y dash of x from 0 to x equal to integral 0 to x f of x dx minus lambda into integral x into y of x dx. ரைட்டா? ஸோ இப்போ இங்கே என்ன வரும், உங்களுக்கு லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா y dash minus y dash of 0 வருமா? ஸோ y dash of 0 0ன்றதுனால நான் இங்கே போடலை. ஸோ y dash of x equal to integral 0 to x f of x dx minus lambda into integral 0 to x x into y of x dx. ஸோ இப்போ செகண்ட் டைம் இன்டெகிரேட் பண்ணலாமா? ஏன்னா y dash இன்னும் ஸ்டில் இருக்கு இல்லையா, இதையும் ரிமூவ் பண்ணோம் இல்லையா. ஸோ இன்டெகிரேட் again with respect to x. Integral 0 to x y dash of x dx equal to இப்போ இது பார்த்தீங்கன்னா இன்னொரு டபுள் இன்டெக்ரல் ஆகிடும் இல்லையா. ஸோ அப்போ நேரடியாக நான் ஃபார்முலா எழுதிடுறேன். அப்போ டபுள் இன்டெக்ரல்னால் என்ன வரணும், 1/1 ஃபேக்டோரியல் integral 0 to x x minus t into f of t dt மைனஸ் இங்கே இது என்ன ஆகிடும், டபுள் இன்டெக்ரல் ஆகிடுமா. ஸோ டபுள் இன்டெக்ரல்னால் என்ன வரணும், 1/1 ஃபேக்டோரியல் லாம்டா இன்ட்டு integral 0 to x x minus t into இங்கே வந்து ஃபங்க்ஷன் என்ன இருக்குன்னா x into y of x. அப்போ இங்கே வரும்போது என்ன வரும் உங்களுக்கு, t into y of t dt. ஓகேவா? அதாவது x minus t ஒன்று போட்டுட்டு இருக்கிற ஃபங்க்ஷனை அப்படியே டீயில் கன்வெர்ட் பண்ணி எழுதணும். ரைட்டா? ஸோ t into y of t dt. ரைட். ஸோ இப்போ இங்கே என்ன ஒரு லெஃப்ட்டில் உங்களுக்கு இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா y of x. ஸோ y of x within the limit 0 to x is equal to integral 0 to x x minus t into f of t dt minus lambda integral 0 to x x minus t into y of t dt. ஸோ இப்போ இந்த ரெண்டு இன்டெக்ரல்லையுமே x மைனஸ் டி காமனாக எடுத்துட்டிங்கன்னா f of t மைனஸ் லாம்டா t into y of t dt இருக்குது. ஸோ இப்போ இங்கே லெஃப்ட் சைடில் பாருங்கள், லிமிட் அப்ளை பண்ணும்போது y of x மைனஸ் y of 0வோட வேல்யூ வந்து 1 given in the problem itself இல்லையா. ஸோ y of 0 minus 1 equal to integral 0 to x x minus t f of t minus lambda t into y of t dt. ஸோ 1 இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா அவ்வளோதான். ஸோ இதுதான் கொடுத்துருக்க இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளமோட கரஸ்பாண்டிங் இன்டெக்ரல் ஈக்குவேஷன். ஓகே, ரைட். Next problem. Convert y double dash of x minus 3y dash of x plus 2y of x equal to 4 sin x with y of 0 equal to 1 and y dash of 0 equal to minus 2 into integral equation. இதுவும் இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் தான். ஏன்னா 0ன்ற பாயிண்டில் ஒய்யோட வேல்யூவும் 0ன்ற பாயிண்டில் ஒய் டேஷோட வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. இதுவும் இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் தான். அப்போ இதுவும் நமக்கு என்னவா ரெடியூஸ் ஆகும், வோல்ட்ரா இன்டெக்ரல் ஈக்குவேஷனாக தான் ரெடியூஸ் ஆகும். ஸோ y double dash of x given equation எடுத்துப்போம். minus 3y dash of x plus 2y of x equal to 4 sin x. ஸோ ரீரைட் பண்ணிக்கோங்க. y டபுள் டேஷ் எப்போவுமே இப்படி தான் ரீரைட் பண்ணிக்கணும். ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் மட்டும் லெஃப்ட்டில் வச்சுக்கோங்க, ரிமைனிங் எல்லாமே நீங்கள் ரைட்டில் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஓகேவா? ஸோ y டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணுறோம். 0 to x y டபுள் டேஷ் into dx is equal to 3 into integral 0 to x y dash of x dx minus 2 into integral 0 to x y of x dx plus 4 into integral 0 to x sin x dx. ஸோ இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா y dash of x within the limit 0 to x is equal to 3 into y of x within the limit 0 to x minus 2 into integral 0 to x y of x dx plus 4 into integration of sin x என்னது minus cos x within the limit 0 to x.
ஸோ இந்த y வர இன்டெக்ரல் மட்டும் நமக்கு ப்ராப்ளமில் அப்படியே மெயின்டைன் ஆகும். மீதி அந்த டெரிவேட்டிவ் அதர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கிறதெல்லாம் நம்ம இன்டெகிரேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டுடலாம். சரியா? ஸோ இங்கே லிமிட் அப்ளை பண்ணுங்கள். y dash of x is y dash of x minus y dash of 0. y dash of 0க்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? -2. ஸோ அப்போ இங்கே அப்ளை பண்ணும்போது +2 ஆகிடும். ஈக்குவல் டு 3 into y of x minus y of 0. y of 0ஓட வேல்யூ என்னது? 1. ஸோ y of x minus 1 minus 2 into integral 0 to x y of x dx minus இங்கே லிமிட் அப்ளை பண்ணிக்கோங்க. cos x cos 0ஓட வேல்யூ 1. ஓகேவா? ஸோ +4 வந்துடும். ஸோ y dash of x is equal to 3 into y of x minus இங்கே ஒரு -3 இருக்கும், இங்கே ஒரு +2 இந்த பக்கம் வரும்போது உங்களுக்கு என்ன ஆகிடும்? -5 ஆகிடும் இல்லையா? -5 இங்கே ஒரு +4 இருக்குது. ஸோ -1 ஆகிடும். கான்ஸ்டன்ட்லாம் நான் ரைட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ 3y of x minus 2 into integral 0 to x y of x dx minus 4 cos x minus 1. ஸோ இப்போ இன்னொரு டைம் இன்டெகிரேட் பண்ணலாமா? ஏன்னா y டேஷில் இருக்குது. இன்னொரு டைம் இன்டெகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு x. integral 0 to x y dash of x dx is equal to 3 into integral 0 to x y of x dx minus ஸோ இப்போ இங்கே டபுள் இன்டெகிரல் வரப்போகுது இல்லையா? நான் டேரெக்டாக ஃபார்முலா எழுதிடுறேன். 2 into integral 0 to x டபுள் இன்டெகிரல் டு சிங்கிள் இன்டெகிரல் 1/1 ஃபேக்டோரியல் ஒன்று வரும். x minus t power 1 into y of t dt minus 4 into integral cos x dx அடுத்தது இங்கே minus integral 1 into dx. ஓகே, ஸோ இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா y of x within the limit 0 to x 3 into integral 0 to x y of x dx minus 2 into x minus t y of t dt minus cos x integration sin x ஆகும். இது x ஆகிடும். இப்போ லிமிட்ஸ் அப்ளை பண்ணுவோம். y of x minus y of 0 is equal to 1 இல்லையா? ஸோ y of x minus 1 is equal to 3 integral 0 to x y of t dt minus 2 integral 0 to x minus t y of t dt minus 4 sin x minus x. இப்போ இந்த 1 இங்கே எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸோ y of x equal to 1 plus இப்போ த்ரூ அவுட் என்ன காமனாக எடுத்துக்கலாம்? நம்ம y of t எடுத்துக்கலாம் இல்லையா? ஸோ y of t காமனாக எடுத்திங்கன்னா இங்கே 3 minus 2 into x minus t dt minus 4 cos x minus x. ஸோ எகெயின் இதுவும் என்னவா ரெடியூஸ் ஆகிருக்கு? வோல்ட்ரா இன்டெக்ரல் ஈக்குவேஷன். ரைட்டா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம். Reduce the boundary value problem d square y by dx square plus lambda y equal to 0 with y of 0 equal to 0 and y of L equal to 0 into integral equation. இது பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளம்னு சொல்லுவோம். ஏன் பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறேன்னா, 0ன்ற பாயிண்டில் ஒய்யோட வேல்யூவும் எல்லுன்ற பாயிண்டில் ஒய்யோட வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. இது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ஒரு ராட் இருக்குன்னு எடுத்துப்போம். ஓகேவா? ஒரு ராட் இருக்குது. இந்த ராடோட லென்த்து எல் அப்படின்னா, இது இங்கே வந்து லென்த் வந்து 0, இங்கே வந்து லென்த் வந்து எல் இல்லையா? ஸோ இந்த பாயிண்டில் ஒய்யோட வேல்யூவும், இது இந்த ஹீட் ஈக்குவேஷன் வேவ் ஈக்குவேஷன்லாம் இது போல் வரும் இல்லையா? அதுதான் அந்த பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளம். ஸோ இங்கே என்ன வேல்யூ ஆஃப் ஒய், இந்த பவுண்டரியில் என்ன, ஸோ இந்த ரெண்டு பவுண்டரிஸ்லையும் வேல்யூ கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ இது பேர் தான் என்னது? பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளம். ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு வந்து என்ன ஈக்குவேஷனாக, என்ன இன்டெக்ரல் ஈக்குவேஷனாக ரெடியூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெடோம் ஈக்குவேஷன். ஃப்ரெடோம் ஈக்குவேஷனாக எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? அந்த இன்டெக்ரலோட லிமிட் வந்து கான்ஸ்டன்ஸாக இருக்கும். எக்ஸ் வராது, கான்ஸ்டன்ஸாக வரும். ஓகேவா? ரைட். ப்ராப்ளமான ப்ரொசீஜர் எல்லாம் முன்னால் என்ன போட்டிங்களோ அதே தான் ப்ரொசீஜர். பட் நம்ம கன்வெர்ட் ஆகி வரும்போது ஃப்ரெடோம் ஈக்குவேஷனாக கன்வெர்ட் ஆகி வரும். ரைட்டா? ஸோ y double dash plus lambda y equal to 0. So y double dash equal to minus lambda y. So integrate with respect to x. Integral 0 to x y double dash of x dx is equal to minus lambda into integral 0 to x y of x dx. So y இதை integrate பண்ணிங்கன்னா வெறும் y dash இல்லையா? y dash of x within the limit 0 to x is equal to minus lambda into integral 0 to x y of x dx. So இப்போ லிமிட் அப்ளை பண்ணிக்கோங்க. y dash of x minus y dash of 0 is equal to minus lambda into integral 0 to x y of x dx. ரைட்டா? இப்போது y dash of 0க்கு எனக்கு வேல்யூ வேணும். இங்கே கொடுக்கல. என்னோட கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? y of 0 y of Lலும் தான். ஸோ அதனால் நானாக என்ன அசியூம் பண்ணிக்க போகிறேன்? y dash of 0 cன்னு அசியூம் பண்ணிக்க போகிறேன். எனிவே அது கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்க போகுது இல்லையா? ஸோ இதை கான்ஸ்டன்ட் cன்னு எடுத்துக்கிறேன். அப்போ தான் நான் ப்ராப்ளம் ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ y dash of y dash of x is equal to c minus lambda into integral 0 to x y of x dx. இப்போ எகெயின் இன்டெகிரேட் பண்ணுவோம். 0 to x. ஸோ உங்களுக்கு அப்போ என்ன வரும்? integral 0 to x y dash of x dx is equal to c into integral 0 to x dx minus lambda into integral 0 to x. இப்போது இது வந்து again இன்டெகிரேட் பண்ணும்போது டபுள் இன்டெகிரல் ஆகிடுமா? ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? சிங்கிள் இன்டெகிரல் 1/1 ஃபேக்டோரியல் சிங்கிள் இன்டெகிரல் x minus t into y of t dt. ரைட்டா? ஸோ இப்போ இங்கே இதை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா y of x within the limit 0 to x equal to cx minus lambda into இது ஒன்றும் பண்ண முடியாது, அப்படியே மெயின்டைன் பண்ணிப்போம். இங்கே லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா y of x minus y of 0. y of 0 0ன்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். ஸோ y of x is equal to cx minus lambda into integral 0 to x minus t y of t dt. பட் இப்போ இது ரெடியூஸ் ஆகிடுச்சு. இன்னும் நம்ம என்ன இனிஷியல் ஒரு பவுண்டரி கண்டிஷனை யூஸ் பண்ணவே இல்லை. என்ன பவுண்டரி கண்டிஷன்னா,
y of L is equal to 0. இந்த பவுண்டரி கண்டிஷனை நான் இங்கே அப்ளை பண்ணேன்னா இந்த ஈக்குவேஷனில் ஒய்யோட வேல்யூ இங்கே கிடச்சிச்சு. தட் இஸ் இன்டெக்ரல் ஈக்குவேஷன் இங்கே ஃப்ரேம் பண்ணியாச்சு. பட் ஸ்டில் இந்த கான்ஸ்டன்ட் சீன்றது நம்மளா எடுத்துகிட்டு தானே இதோட வேல்யூ கண்டுபிடிச்சி போட்டால் தானே ப்ராப்ளம் கம்ப்ளீட் ஆகும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அந்த பவுண்டரி கண்டிஷன் y of L equal to 0 அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், ஸோ y of L is equal to 0 at x equal to L சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ y of L 0 equal to CL minus lambda into integral 0 to L L minus t into y of t dt. ஸோ C equal to என்ன வேல்யூ வருது, lambda by L integral 0 to L L minus t into y of t dt. ஸோ இந்த C யோட வேல்யூ எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ y of x equal to lambda by L into x integral 0 to L L minus t into y of t dt minus lambda into integral 0 to x x minus t into y of t dt. Okay, so y of x is equal to என்ன வேல்யூ வருது, y of x equal to lambda x by L integral 0 to x L minus t into y of t dt plus integral x to L L minus t into, இது என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போது பாருங்கள் ப்ரீவியஸ் பேஜ் எடுத்துப்போம். இங்கே 0 to L இருக்கா, இங்கே 0 to x இருக்கா, இந்த 0 to x-ஐ நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் 0 to L plus L to x. ஓகேவா, என்னோட டோட்டல் லென்த் ஆஃப் த ராட் வந்து 0 to L. அப்போ எனிவேர் இன் எக்ஸ்ன்றது என்னென்னா, எக்ஸ் வந்து இதுக்கு என்ன மீனிங்னாக்க எக்ஸ் ஆல்வேஸ் லைஸ் பிட்வீன் 0 to L. ஓகேவா, எக்ஸ் ஆல்வேஸ் லைஸ் பிட்வீன் 0 to L. அப்போ இந்த 0 to xன்ற லிமிட்டை நான் எப்படி மாற்றி எடுத்துக்கிறேன், 0 to L ஒன்று ப்ளஸ் L to x ஒன்று. ஓகேவா, integral 0 to x L minus t y of t dt plus integral x to L L minus t y of t dt minus lambda integral 0 to x x minus t into y of t dt. Right. So equal to integral 0 to x என்ன வருது உங்களுக்கு, 0 to x மட்டும் கவர் பண்ணிக்கோங்க, lambda y of t, lambda y of t காமனாக எடுத்துட்டிங்கன்னா இங்கே என்ன ஒரு x by t x by L into L minus t minus x minus t into dt plus இங்கே என்ன ஒரு lambda x by L integral x to L L minus t y of t dt. ஓகேவா, ரைட். ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணிங்கனாக்க லாம்டா ஒய் ஆஃப் டி இன்ட்டு எக்ஸ் கட் ஆகிடும் இல்லையா, மைனஸ் எக்ஸ்டி ப்ளஸ் டி இன்ட்டு டிடி ப்ளஸ் லாம்டா எக்ஸ் பை எல் இன்டெக்ரல் எக்ஸ் டு எல் எல் மைனஸ் டி இன்ட்டு ஒய் ஆஃப் டி டிடி. ஸோ ஃபைனலாக இன்டெக்ரல் 0 to x லாம்டா இன்ட்டு ஒய் ஆஃப் டி into t by L into L minus x into dt plus lambda x by L integral x to L L minus t into y of t dt. ஸோ இதுதான் உங்களுக்கு ஃபைனல் ஒய்யோட வேல்யூ. இப்போது இது இந்த ஃபார்மில் நம்ம எழுதக்கூடாது, இப்போ ரீரைட் பண்ணி ஒரு ஃபைன் ஃபார்மில் நம்ம எழுத போகிறோம். என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ ரெண்டையும் பாருங்களேன், ரெண்டு வேல்யூ பாருங்களேன், ஒய் ஆஃப் டி டிடி இருக்கு இல்லையா, அந்த ஒய் ஆஃப் டி டிடி லாம்டா ஒய் ஆஃப் டி டிடி அப்படியே வச்சுக்கோங்க. ரிமைனிங் இருக்கிறது தான் அந்த கர்னல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அப்போ இங்கே இன்ட்டு கே ஆஃப் எக்ஸ் கமா டி இன்டெக்ரல் 0 to L கே ஆஃப் எக்ஸ் கமா டி இன்ட்டு டிடி. ஆக்சுவலாக ஃபஸ்ட் இன்டெக்ரல் வந்து 0 to x, அடுத்த இன்டெக்ரல் வந்து x to L. பட் டோட்டலாக நம்ம என்ன போட்டுக்கிறோம், 0 to L கே ஆஃப் எக்ஸ் கமா டி இன்ட்டு டிடி. இந்த கேவோட வேல்யூ வந்து 0 to x இருக்கும்போது என்னவா இருக்குது, எல் டி இன்ட்டு எல் மைனஸ் எக்ஸ் பை எல். அடுத்தது கேவோட வேல்யூ வந்து எக்ஸ் டு எல்லில் இந்த ராடோட எக்ஸ் டு எல் லென்த்தில் என்னவா இருக்குது, எல் மைனஸ் டி இன்ட்டு எக்ஸ் பை எல் ஃபார்மாக இருக்குது. ஓகேவா, ஸோ this is the required integral equation for the given boundary value problem where k is the kernel given by this. ஓகேவா, ஸோ அப்போது கொடுத்துருக்கிறது பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளமாக இருந்ததுன்னா ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு என்னவா ரெடியூஸ் ஆகுது, ஃப்ரெடோம் ஈக்குவேஷன். எப்படி ஃப்ரெடோம் ஈக்குவேஷன் ஐடென்டிஃபை பண்ணுறீங்க, லிமிட் வந்து கான்ஸ்டன்ட் லிமிட்ஸாக இருக்கும். சரியா, ரைட். நெக்ஸ்ட்டு, if y of x is continuous and satisfies y of x equal to lambda integral 0 to 1 k of x comma t y of t dt where k of x comma t equal to 1 minus t into x in the limit 0 to t and 1 minus x into t in the limit t to 1. Prove that y of x is also solution of the boundary value problem d square y by dx square plus lambda y equal to 0 with y of 0 equal to 0 and y of 1 equal to 0. ஓகேவா, இந்த y வந்து y of x வந்து நம்ம வந்து இந்த பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளமோட சொல்யூஷன் சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா, ஸோ ஒய்யோட வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க. ரைட். ஸோ இப்போ பார்ப்போம், இது பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளம் தான். ஏன்னா 0ல் ஒய்யோட வேல்யூ 1ல் ஒய்யோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ வி ஆர் டேக்கிங் எ ராட் ஆஃப் லென்த் 0 to 1. ஓகேவா, ஸோ இப்போ ஒய்யோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, லாம்டா இன்ட்டு இன்டெக்ரல் 0 to 1 கே ஆஃப் எக்ஸ் கமா டி இன்ட்டு ஒய் ஆஃப் டி டிடி இல்லையா. ஓகே, இப்போ இந்த கேவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். கேவோட வேல்யூ 0 to t t to 1ன்னு பிரிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த கிவன் இன்டெக்ரலில் 0 to நான் எப்படி எடுத்துக்கிறேன், 0 to x அண்ட் x to 1. ஓகேவா, ஏன்னா வந்து ஃபுல் ராடோட லென்த் வந்து என்னது, இப்போ ராட் இருக்குன்னா அந்த ராடோட லென்த் வந்து டோட்டல் லென்த் வந்து 0லேருந்து 1 வரைக்கும். ஸோ 0 to x 1 x to 1 எடுத்துக்கிறேன், k of x x t into y of t dt. இப்போ 0 to xல் ஃபங்க்ஷனோட வேல்யூ என்ன இருக்குது, 1 minus t into
எக்ஸ் நான் இங்கே மாற்றிக்கிறேன், வேரியபிள் மாற்றிக்கிறேங்க. ஓகேவா? ஸோ டி இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் into y of t into dt plus x to 1. x to 1 என்ன இருக்குது ஃபங்க்ஷன் வேல்யூ x into 1 minus t into y of t dt. ஓகேவா? இப்போது x equal to 0 at x equal to 0 y of 0 என்னது 1 and x equal to 1ல y of 1 என்னது 0. ஸோ இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம், with respect to x டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா dy by dx is equal to d by dx integral lambda into t into 1 minus x y of t dt plus d by dx of. இப்போ பாருங்களேன், டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் இன்டெக்ரல். பட் இன்டெக்ரல் வந்து சிங்கிள் வேரியபிளாக இல்லை, டபுள் வேரியபிளாக இருக்குது. ஸோ நான் இப்போ அங்கே வந்து ஃபார்முலா சொன்னேன் இல்லையா? ஸோ இன்டெக்ரேஷன் அண்ட் டிஃப்ரென்சியேஷன் அண்டர் த இன்டெக்ரல் சிம்பிள். ஸோ அந்த ஃபார்முலா அதுக்கு என்ன பண்ணணும்? டோ பை டோ எக்ஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன், டோ பை டோ எக்ஸ் ஆஃப் லாம்டா டி இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் ஆஃப் டி டிடி ப்ளஸ் லாம்டா இன்ட்டு அப்பர் லிமிட் அப்ளை பண்ணிவிட்டு டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் அப்பர் லிமிட் என்னது எக்ஸ், அதை அப்ளை பண்ணுங்கள். லாம்டா எக்ஸ் இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் ஒய் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் அப்பர் லிமிட் என்னது எக்ஸ் dx by dx. ஓகேவா? மைனஸ் இப்போ லோயர் லிமிட் 0 அப்ளை பண்ணும். லோயர் லிமிட் 0 அப்ளை பண்ணிங்கன்னா எல்லாமே 0 ஆகிடும். அதே போல் இங்கேயும் ஃபஸ்ட்டு இன்டெக்ரல் டோ பை டோ எக்ஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன் வேல்யூ ப்ளஸ் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணி டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் அப்பர் லிமிட் போடணும் இல்லையா? ஸோ அப்பர் லிமிட் என்னது 1 மைனஸ் 1 போட்டிங்கனாலே உங்களுக்கு 0 ஆகிடும். ரைட்? அடுத்தது லோயர் லிமிட் என்னது எக்ஸ். லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் லோயர் லிமிட். ஸோ லாம்டா எக்ஸ் இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு dx by dx. ஓகே, இப்போ சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது? மைனஸ் லாம்டா டி இன்ட்டு ஒய் ஆஃப் டி டிடி ப்ளஸ் இன்டெக்ரல் எக்ஸ் டு 1 லாம்டா இன்ட்டு 1 மைனஸ் டி இன்ட்டு ஒய் ஆஃப் டி டிடி. ஸோ dy by dx ஈக்குவல் டு மைனஸ் இன்டெக்ரல் 0 to x லாம்டா டி ஒய் ஆஃப் டி டிடி ப்ளஸ் இன்டெக்ரல் எக்ஸ் டு 1 லாம்டா இன்ட்டு 1 மைனஸ் டி ஒய் ஆஃப் டி டிடி. நெக்ஸ்ட் இப்போ செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். ஸோ டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு அதே தான், டி பை டிஎக்ஸ் ஆஃப் இன்டெக்ரல் ப்ளஸ் டி பை டிஎக்ஸ் ஆஃப் இன்டெக்ரல். திரும்ப அதே ரூல், டிஃப்ரென்சியேஷன் இன்டெக்ரல் சைன் இருக்கு இல்லையா? ஸோ இன்டெக்ரல் ஆஃப் டோ பை டோ எக்ஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன். அடுத்தது என்ன பண்ணணும்? நீங்கள் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணணும். அப்பர் லிமிட் அப்ளை பண்ணிவிட்டு அப்பர் லிமிட் என்னது எக்ஸ். ஸோ மைனஸ் லாம்டா எக்ஸ் இன்ட்டு ஒய் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் த அப்பர் லிமிட் டிஎக்ஸ் பை டிஎக்ஸ். அடுத்து லோயர் லிமிட் அப்ளை பண்ணும்போது 0 ஆகிடும். சிமிலர்லி ஃபார் த செகண்ட் இன்டெக்ரல் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க? டோ பை டோ எக்ஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன் ப்ளஸ் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணணும். அப்பர் லிமிட் 1, ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 0 ஆகிடும். மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணிவிட்டு லாம்டா இன்ட்டு மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் த லோயர் லிமிட். ஸோ இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன வருது உங்களுக்கு? மைனஸ் டோ பை டோ எக்ஸ் ஆஃப், அதாவது இந்த ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 0, ஏன்னா எக்ஸ் டேர்ம் இல்லை இல்லையா? ஸோ 0 மைனஸ் லாம்டா எக்ஸ் இன்ட்டு ஒய் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 0 மைனஸ் இங்கேயும் அதே போல தான். ஏன் 0 வருது அப்படின்னாக்கா இங்கேயும் வந்து எக்ஸ் டேர்ம்ஸே இல்லை. ஸோ டிஃப்ரென்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் பண்ணும்போது 0 மைனஸ் லாம்டா இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் ஆஃப் எக்ஸ். ஸோ டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் லாம்டா எக்ஸ் இன்ட்டு ஒய் ஆஃப் எக்ஸ் மைனஸ் லாம்டா இன்ட்டு ஒய் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் லாம்டா எக்ஸ் இன்ட்டு ஒய் ஆஃப் எக்ஸ். ஸோ இது ரெண்டையும் கட் பண்ணிட்டீங்கன்னா என்ன வருது? டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் லாம்டா இன்ட்டு ஒய் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? ஸோ டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் லாம்டா ஒய் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ என்ன கண்டிஷன் உங்களுக்கு? பவுண்டரி கண்டிஷன் ஒய் ஆஃப் 0 ஈக்குவல் டு ஒய் ஆஃப் 1 ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ ப்ரூவ்ட். ஓகே, next problem, transform d square y by dx square plus xy equal to 1 with y of 0 equal to 0, y of 1 equal to 1 into an integral equation. Again boundary conditions தான் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு ராடு 0ல ஆரம்பித்து 1ல முடியுது, அதாவது யூனிட் லென்த் உள்ள ராடு. பவுண்டரி வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இது என்னவா மாற்றணும்? நம்ம இன்டெக்ரல் ஈக்குவேஷனாக மாற்றணும். ஸோ y double dash plus xy equal to 1 இல்லையா? ஸோ y double dash equal to 1 minus xy. So integrate with respect to x on both sides. So integral 0 to x y double dash of x dx is equal to integral 0 to x dx minus integral 0 to x x into y of x dx. So இது integrate பண்ணிங்கன்னா y dash of x within the limit 0 to x is equal to x within the limit 0 to x minus integral 0 to x x into y of x dx. இது அப்படியே தான் மெயின்டைன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ லிமிட்ஸ் அப்ளை பண்ணுங்கள். y dash of x minus y dash of 0 equal to x minus integral x into y of x dx. ஸோ இது எனக்கு தெரியாததுனால நான் இதை வந்து சீன் கான்ஸ்டன்ட்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு ஈக்குவேஷன் என்ன ஆகும்? y dash of x is equal to, ஓகேவா, y dash of x is equal to c plus x minus integral 0 to x x into y of x dx. again integrate with respect to x, ஏன்னா y dash இருக்கு இல்லையா, நமக்கு y தானே வேணும், இன்டெகிரேட் பண்ணுவோம். ஸோ integral 0 to x y dash of x dx is equal to integral 0 to x c plus x dx minus double integral. ஓகேவா, இங்கே டபுள் இன்டெகிரல் போட்டுக்கோங்க, இல்லைன்னா டேரெக்டாக ஆன்சர் எழுதிக்கலாம். ரைட்டா? ஸோ இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா y of x minus y of 0 0 ஆகிடும். ஸோ y of x is equal to cx plus x square by 2 minus இது டபுள் இன்டெகிரல். அகைன் ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? 1 by 1 factorial x minus t into y of t dt, t into y of t dt. அதாவது x minus t போட்டுட்டு இங்கே என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அந்த ஃபங்க்ஷன் எழுதிக்கிறோம். ஸோ y of x equal to cx plus x square by 2 minus integral 0 to x x minus t into ty of t dt. இப்போது
பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ண போகிறோம். y ஆஃப் 1 ஈக்குவல் டு 1 இல்லையா? ஸோ x ஈக்குவல் டு 1, y ஈக்குவல் டு 1 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1 ஈக்குவல் டு c ப்ளஸ் 1/2 மைனஸ் இன்டெக்ரல் 0 டு 1 1 மைனஸ் t t இன்ட்டு y ஆஃப் t dt. ஸோ c ஈக்குவல் டு என்ன வருது உங்களுக்கு 1/2 இன்டெக்ரல் 0 டு 1 1 மைனஸ் t t y ஆஃப் t dt வருது இல்லையா? ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணி போய்ங்க. சப்ஸ்டியூட் பண்ணோன்னா y ஆஃப் x ஈக்குவல் டு 1/2x ப்ளஸ் x into integral 0 to 1 1 minus t into t y of t dt plus x square by 2 minus integral 0 to x x minus t y of t t dt. ரைட். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ இப்போ முதல்ல எக்ஸ் டேர்ம்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிப்போம். 1/2x இங்கே ஒரு 1/2x ஸ்கொயர் இருக்கு இல்லையா? ஸோ அதை தனியாக எடுத்துப்போம். இப்போது இங்கே வந்து இன்டெக்ரல் வந்து 0 to 1, இங்கே இன்டெக்ரல் என்னது 0 to x இருக்குது. ஸோ இப்போ இந்த 0 to 1 நான் எப்படி மாற்றி எழுதிக்க போகிறேன்? 0 to x ப்ளஸ் x to 1 மாற்றி எழுதிக்கிறேன். இந்த 0 to x அப்படியே தான் இருக்குது. ஓகேவா? மாற்றி எழுதின அப்புறமா இது ரெண்டையும் கம்பைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 1/2 x ப்ளஸ் 1 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் இது ரெண்டையும் கம்பைன் பண்ணிங்கன்னா y ஆஃப் t இன்ட்டு எக்ஸ்டி மைனஸ் எக்ஸ்டி ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்டி ப்ளஸ் டி ஸ்கொயர். அடுத்தது இந்த இன்டெக்ரல் அப்படியே இங்கே ரீடைன் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ சிம்பிளிஃபிகேஷன் தான் இதுக்கப்புறம். ஸோ y ஆஃப் x இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் எக்ஸ் integral 0 to x t square into 1 minus x y of t dt plus integral x to 1 xt into 1 minus t y of t dt. ஸோ இப்போ இந்த ரெண்டு இன்டெக்ரலையும் கம்பைன் பண்ணி நம்ம என்ன எழுதிக்கலாம்? இந்த ஃபஸ்ட் டேர்ம் அப்படியே தான் இருக்கும், அதில் எதுவும் சேஞ்சஸ் இல்லை. இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி இன்டெக்ரல் 0 to 1 எப்போவுமே எழுதும்போது 0 to 1 டோட்டல் ராடு தான் போட்டுக்கணும். k of x, t into y of t dt. இப்போ இந்த கேவோட வேல்யூ வந்து லெஸ் தேன் எக்ஸாக இருந்தால் t ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் இல்லையா? கேவோட வேல்யூ வந்து மோர் தென் எக்ஸாக இருந்ததுன்னா xt into 1 minus t. ஓகேவா? ஸோ திஸ் ரெடியூஸ்ட் இன்டு எ ஃப்ரெடோம் இன்டெக்ரல் ஈக்குவேஷன். ஓகேவா? தட்ஸ் ஆல். தேங்க்யூ.